அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். வாக்காள பெருங்குடி மக்களே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? அட, நேத்து வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் இப்படித்தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நம்மளும் அமைதியா மனசை வச்சுக்கிட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க போறப்போ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், பெருமையாவும் இருக்கும். ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட எலெக்ஷன்ல வாக்கு செலுத்தி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களை நாமே தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நாட்டோட ஸ்திரமான ஆட்சியை தீர்மானிக்க போறோம். நல்ல நேர்மையான தேசப்பற்று மிக்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமா இந்தியாவை ஒரு வலிமையான நாடா மாத்த போறோம். அதனால நாமளும் நிம்மதியா சந்தோஷமா பிரச்சனை இல்லாம வளமான வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். அதுக்கு நம்ம ஓட்டு போடணும். அப்படா, ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா நாம நினைக்கிற தலைவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்ல முடியாது. ஏன்னா நாம தான் ஓட்டே போடலையே. சரி, முதல்ல ஓட்டு போட போறீங்களா படீஸ்? அப்போ போலிங் ஸ்டேஷனோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட போங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு டெமோ வெளியிட்டிருக்கு. அதை பார்த்தா ஓட்டு எப்படி போடுறதுன்னு சப்ஜெக்டா தெரிஞ்சிடும். முன்ன மாதிரி வாக்குச்சீட்டு முறை இப்ப இல்லை. அதனால ஓட்டுச்சீட்டை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. சும்மா தமாஷ். இவிஎம் மெஷின்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல உங்களுக்கு பிடிச்ச வாக்காளர்களோட பேரும் சின்னமும் இருக்கும். அதுக்கு நேரா இருக்க பட்டன் அழுத்தி ஓட்டு போட்டா முடிஞ்சது நம்ம ஜனநாயக கடமை. ஸோ முதல்ல என்ட்ரி பாயிண்ட்ல இருக்க செக்யூரிட்டி உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இருக்கான்னு செக் பண்ணுவார். அதனால பல கட்சிக்காரங்க வாக்குச்சாவடிக்கு வெளியே ஒரு 200 மீட்டர் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க கிட்ட போய் உங்க பேர் அந்த பூத் லிஸ்ட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களே செக் பண்ணி பூத் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. அந்த பூத் ஸ்லிப்பை செக்யூரிட்டி கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களை உள்ள விடுவார். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருக்க பெஞ்சுக்கு போனீங்கன்னா அவர் உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணி சத்தமா உங்க பேரை வாசிப்பார். உங்க ஓட்டர் ஐடியை செக் பண்ண உடனே நீங்க அடுத்த பெஞ்ச்ல இருக்க செகண்ட் ஆஃபீஸர் டேபிளுக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பூத் ஸ்லிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போட முடியாது. அதனால ஓட்டர் ஐடியை கட்டாயமா எடுத்துட்டு போங்க. ஒருவேளை உங்ககிட்ட பூத் ஸ்லிப்ல பேர் இருக்கு ஆனா ஓட்டர் ஐடி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தேர்தல் ஆணையம் 12 ஆவணங்களை ஐடி ப்ரூஃபா அனுமதிச்சிருக்கு. அதுல ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போய் நீங்க உங்க வாக்கு செலுத்த முடியும். சரி, என்னென்ன ஆவணங்கள் செல்லுபடியாகும்? பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டு, பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக், பேன் கார்டு, என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, எம்ஜிஎன்ஆர்இஜி ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட், எம்பிஸ் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு. இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ இருக்கணும். இதில் ஏதோ ஒரு ஐடி எடுத்துட்டு போய் வாக்கு போடலாம். சரி, இப்போ செகண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்? இவர் இடது கை ஆள்காட்டி விரல்ல மை வைப்பார். அவர்கிட்ட உங்க ஐடியை காமிச்சா அவர் நீங்க எந்த ஐடியை வச்சு வாக்களிக்க போறீங்கன்றதை பதிவு பண்ணிக்குவார். 3வது அதிகாரி கிட்ட போனா அவர் உங்களை ஒரு பட்டனை தட்டி வாக்களிக்க அனுமதிப்பார். நீங்க போய் இவிஎம் மெஷின்ல உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு அந்த வேட்பாளர் பேரு சின்னத்துக்கு நேரா இருக்க ப்ளூ பட்டனை அழுத்தி உங்க வாக்கு செலுத்தலாம். கூடவே பக்கத்துல இருக்க விவிபேட் மெஷின்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க பேரும் சின்னமும் அதுல வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப் அந்த மெஷின்குள்ளேயே விழுந்துரும். இதனால நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை உங்க ஓட்டை யாராவது ஏற்கனவே போட்டுட்டதா பதிவாகி இருந்தா டெண்டர் ஓட் பண்ணலாம். அதாவது உங்க ஐடியை சரி பார்த்த அப்புறம் உங்களுக்கு பழைய ஓட்டுச்சீட்டு முறையில வாக்களிக்க அனுமதிப்பாங்க. அதனால அப்செட் ஆகாம உங்க வாக்கை நீங்க செலுத்திட்டே வரலாம். அது பாதுகாப்பா சீல் வைக்கப்பட்டு கவுண்டிங்க்கு அனுப்பப்பட்டோம். இந்த மாதிரி டெண்டர் ஓட் 14% மேல பதிவாச்சுன்னா அந்த போலிங் பூத்ல மறுவாக்கு பதிவு பண்ணுவாங்க. அதனால மறக்காம உங்க ஓட்டை எப்படியாவது போட்டுட்டு வந்துருங்க. அடுத்தது, நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறீங்கன்ற விவரத்தை அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரிவிக்க கூடாது. ஒருவேளை நீங்க சொன்னா உங்களை ஓட்டு போட விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்லயும் ஒப்படைச்சிருவாங்க. இங்க பாருங்க, போட்டுக்கனா. அட என்னண்ணே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். நம்ம கட்சி தானே ஓட்டு. இருங்க ஓட்டு போடக்கூடாது. நீங்க ஏன் சார் ஓட்டு போடக்கூடாது? எதுக்கு சார்? நீங்க ஏன் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதால நீங்க வெளியே பேசுறீங்க? இது சட்டப்படி தவறு. உங்களை ஓட்டு போட அனுமதிக்க முடியாது. இல்ல சார், நீங்க பண்ணது தவறு. நீங்க போடுற ஓட்டை நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு வெளியே நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? இங்க நீங்க அவர்கிட்ட சொல்லும் போது என்னால உங்களை அலோவ் பண்ண முடியாது. நீங்க அழைச்சிட்டு போங்க அவர் வெளியே. அதனால தப்பித்தவரை கூட
நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத சொல்லிடாதீங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க வாக்குச்சாவடிக்கு போனப்புறம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம். அதுக்கு பேரு சேலஞ்ச் ஓட். சரி, பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எப்படி வாக்களிக்க முடியும்? அதுவும் முடியும். 18 வயசுக்கு மேல இருக்க யாராவது ஒருத்தரை கூட கூட்டிட்டு போய் அவங்க உதவியோட வாக்களிக்க முடியும். அப்புறம் விவிபேட் மிஷின்ல இருந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற விவரம் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஒருவேளை அதுல வந்த தகவல் தப்பா இருந்தா அத போலிங் பூத் தலைமை அதிகாரி கிட்ட சொன்னா அவர் நீங்க மறுபடியும் ஓட்டு போட அனுமதிப்பார். ஆனா இந்த முறை வாக்குச்சாவடியில இருக்க எல்லா அதிகாரிகள் முன்னிலையிலையும் நீங்க வாக்களிக்கணும். நீங்க சொன்ன தகவல் சரியா இருந்தா, அதாவது நீங்க ஒரு பட்டனை அழுத்தி அது வேற யாருக்கோ விழுந்த மாதிரி விவிபேட் ஸ்லிப் காமிச்சதுன்னா அந்த வாக்குச்சாவடியில ஓட்டுப்பதிவை நிறுத்திடுவாங்க. ஒருவேளை நீங்க சொன்ன தகவல் தப்பா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன, 2 வருஷம் ஜெயில், அதுவும் ஃபைன் வேற கட்டணும். தேவையா? அதனால கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனமா இருங்க. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் ஓட்டு போடாம இருக்கலாமா? சோம்பேறித்தனமா இருந்தாலும் ஓடி போய் உங்க ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. ஹாப்பி ஓட்டிங்.